அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, உங்கள் தலையெழுத்தை மாற்றும் ஒரு அற்புத வேல் மந்திரம் இப்ப சொல்லித்தரப்போறேன். இந்த வேல் மந்திரத்தை 9/3/2026 மாசி 25 திங்கட்கிழமை தேய்பிறை சஷ்டி நாள்ல சொல்லலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய சஷ்டி நாள்லையும் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும். அது என்ன மந்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மேல ஒரு அறிவிப்பு. நமது ஆனந்தஒளி அறக்கட்டளை ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டை சொல்லி தருவதற்காக ஒரு ஆன்மீக வாட்ஸ்அப் குழுவை தொடங்குறது வழக்கம். அந்த வகையில பங்குனி மாதம் பிறக்க போகுது. இந்த பங்குனி மாதம் முழுவதும் வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் அமைச்சு அந்த குழுவின் மூலமாக தினமும் ஒரு வேல் துதி சொல்லித்தர போறேன். பெருசா பூஜை கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது, விரதம் கிடையாது, எந்த தீட்டும் பார்க்க வேண்டாம். அந்த வேல் துதியை தினமும் ஒரு முறை சொல்லலாம் அல்லது கேட்கலாம். நிச்சயம் முருகன் அருளால சகல சௌபாக்கியம் உண்டாகும். அந்த குழுவினுடைய கட்டண விவரங்கள், கட்டணம் செலுத்த வேண்டிய விவரங்கள் அத்தனையும் மேலே டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். விருப்பமுள்ளோர் செலுத்தி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்கள். 9/3/2026 மாசி 25 திங்கட்கிழமை அன்று ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நான் சொல்லும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். பூஜை அறையில் அமர்ந்து சொல்லலாம். பூஜை அறைக்கு போக முடியாதவங்க ஹாலில் அமர்ந்து கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஒருவேளை உங்க வீட்டில் வேல் இருந்துச்சுன்னா அந்த வேலுக்கு பாலபிஷேகம் செய்து ஏதேனும் இனிப்புகளை நெய்வேத்தியமாக வைத்தும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். முருகன் படம் இருந்தால் அந்த முருகன் படத்துக்கு முன்பாக நீங்கள் ஏதேனும் இனிப்புகளையோ அல்லது பழங்களையோ நெய்வேத்தியமாக வைத்தும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். அது என்ன மந்திரம் தெரியுமா? ஓம் சரவண பவாய நம, ஓம் வேலாயுதாய நம, ஓம் சக்தி வேலே காப்பாய நம. இந்த 3 வரி மந்திரம். ஓம் சரவண பவாய நம, ஓம் வேலாயுதாய நம, ஓம் சக்திவேலே காப்பாய நம என்று எவர் ஒருவர் இந்த மந்திரத்தை 11 முறை தேய்பிறை சஷ்டி நாளில் சொல்லுகின்றாரோ முருகன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஒருவேளை நீங்க அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போறதா இருந்தால் அங்க அமர்ந்தும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பு சொந்தங்களே, தசமகா வித்யா தேவிகளில் 10வது தேவதையாகவும் தாந்திரிக லட்சுமியாகவும் விளங்கக்கூடிய அன்னை கமலாத்மிகா தேவியினுடைய தாந்திரீக உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக அட்சய திருதிய நாளில் 11 பாடங்களாக சொல்லித்தரப்போகின்றேன். விரதம் கிடையாது, கட்டுப்பாடுகள் கிடையாது, எந்த தீட்டும் பார்க்க வேண்டாம். எளிய தாந்திரிக உபாசனை, உங்கள் தலையெழுத்தை மாற்றும் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய உபாசனை. டிஸ்பிளேய நம்பர் இருக்கு, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அந்த குழுவினுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.